அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு குர்ஆன் வகுப்பு வந்து எல்லாரும் தான் பங்கெடுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே 2, 3 வகுப்பு இது மாரி பண்ணியிருக்கோம். எல்லாரும் பங்கெடுக்க ரெடியா இருங்க இன்ஷா அல்லாஹ். இதுல வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து குர்ஆன் வசனம் சொல்றேன். அது தொடர்பான விஷயங்கள், விஷயமா இருந்தாலும் சரி, வசனமா இருந்தாலும் சரி, நமக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயங்கள நம்ம எல்லாரும் வந்து பேசணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த கடந்த 2, 3 வாரமா வந்து நான் வந்து குர்ஆன் வகுப்புக்கு வரும்போதெல்லாம், முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னா, நீங்க வந்து நம்ம யார இம்ப்ரெஸ் பண்றதுன்னா, யார திருப்திப்படுத்துறதுக்காக நம்முடைய செயல்பாடுகள டெய்லி செய்றோம், நடக்கிறோம், பேசுறோம். மத்தவங்கள்ட்ட அதாவது அல்லாஹ்ட்ட காட்டிக்கிறதுக்காகவா, மற்ற மனிதர்கள்ட்ட காட்டிக்கிறதுக்காகவா, அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்தோம். நெறைய பேரு அதுல வசனங்கள்லாம் வந்து சொன்னீங்க. இன்ஷா அல்லாஹ். காட்டிக் கொள்ளக்கூடிய ஆணக்காரர்களுக்கு கேடுதான். இந்த மாதிரிலாம் வசனங்கள் சொன்னீங்க. எல்லாம் வந்து சூரா 107ல 6வது வசனம். நான் சொல்லும்போது அந்த வசனத்தை கூட நீங்க எடுத்து பாருங்க. அது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பேசலாம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு ஞாபகப்படுத்தல். அப்புறம் கற்றுக்கொள்வது தெரியாத விஷயங்கள் யாருக்கு பல பேருக்கு பல யோசனைகள் வரும் அதை சொல்றதுக்கு. 107வது தர்மம் அல் மாவூன் அத்தியாயத்துல 6வது வசனத்துல சொன்னாங்க. அவர்கள் காட்டிக்கொள்ள மட்டுமே செய்கின்றனர். அதாவது காட்டிக்கிறதுக்காகத்தான் நம்ம செய்யறோம். யார்கிட்ட காட்டிக்கிறதுக்காக? அதாவது அது எதுக்கு சொல்றாங்கன்னா, தங்களுடைய தொழுகையில கவனக்குறைவா இருக்கிறவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. ஃபவைலுல் லில் முஸல்லின் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை பற்றி முற்றிலும் கவனமற்றவர்களாக இருப்பவர்கள். அவர்கள் காட்டிக்கொள்ள மட்டுமே செய்கின்றனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து காட்டிக்கிறதுக்காக, அதாவது மத்த மனிதர்கள்ட்ட நம்ம நல்லவங்க, சிறந்தவங்க, தொழுகையாளி அப்படின்னு தெரியறதுக்கு. அதனாலதான் நம்ம வந்து யார்ட்டையும் நம்ம காட்டிக்க தேவையில்லை. நம்ம தொழுகிறோமா இல்லையா, யார்ட்டையும் நம்ம நீங்க அதாவது அது தொழுகிறது வந்து நம்ம ஜாவித் பாய் ஒரு வாட்டி வந்து சொன்னாரு. நம்ம அல்லாவுக்கு பயந்து செய்யறோமா, அல்லாவை விரும்பி செய்யறோமா அப்படின்னு. அல்லாஹ் விரும்பினா அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய அன்புனால நம்ம அதை செய்யறோமா. அல்லாஹ் ஒண்ணு சொல்லிட்டாங்க, நம்ம அன்புக்குரியவர்கள் ஏதாவது சொன்னா நம்ம உடனே கேட்கிறோம் இல்லையா. அதே மாதிரி அல்லாவை நம்ம வந்து அல்லாவுக்கு பயந்து எதையாவது செய்யறோமா, அல்லாட்ட வந்து அன்பு இருக்கிறதுனால செய்யறோமா, அல்லாஹ் சொல்லிட்டாங்க நம்ம செய்யணும், நம்ம கடமை அப்படின்னு செய்யறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தினசரி எத்தனையோ விஷயங்களை நம்ம செய்யறோம், பேசுறோம். அதாவது செயல்பாடுகள் நிறைய செஞ்சிடும். இந்த ஒவ்வொரு செயலையும் யார்கிட்ட காட்டிக்கிறதுக்காக, இல்ல யாருடைய திருப்தியை பெறுவதற்காக நாம செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா அதை வந்து அதை பேசுறதுக்கு முன்னாடி, இல்ல எதையாவது சொல்றதுக்கு முன்னாடி, இல்ல செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலயும் அல்லாவுடைய பொருத்தம் இருக்கா, அல்லாஹ் இதை பார்த்தா இதை எப்படி நினைப்பாங்க, எப்படி எடுத்துப்பாங்க, என்ன கணக்குல இது வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி யோசிச்சுட்டாலே நிறைய விஷயத்த வந்து வீண் பேச்சே பேசிட மாட்டோம். ஒரு பேச்சே பேசுறோம், நமக்கு தெரியும் அது வீண் பேச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம என்ன அது பேசுறோம், அது பேசுறதுக்கு சுகமா இருக்கு. சைத்தான் வந்து அது நல்லதா காட்டுறான். திருப்பி நிறைய பேசுறோம் அதை பத்தியே. ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனாலதான் எல்லாம் வீண் பேச்சை தவிர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு செஞ்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும். இது தொடர்பா ஏதாவது வசனம் யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க எனக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை படிக்கலாம், அதுல இருந்து கத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு விஷயம். யாருக்காவது ஏதாவது வசனம் மைண்ட்ல இருக்கா? நான் சொன்ன உடனே யாராவது சொல்ல முடியுமா? கேக்குதா நான் பேசுறது முதல்ல எல்லாருக்கும்? அதனால எல்லாரும் பங்கெடுக்கலாம். இது சொன்னா ஏதாவது இந்த வசனம் இதுக்கு சூட் ஆகுமான்னு தெரியலையே, இல்ல இதை பேசலாமா, இந்த விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதே இல்லை. இது நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆவாங்க, யாராவது சொல்ல முடியுமா? அவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. மாஷா அல்லாஹ். இது வசன நம்பர் தெரியுமாக்கா? வசன நம்பர்லாம் நினைவுல இல்லையே. அதாவது 49ல 10ன்னு நினைக்கிறேன். சும்மா பாக்க நான் கரெக்டான்னு பாத்துறேன் ஒரு நிமிஷம். 49 49ல 10ன்னு நினைக்கிறேன்.
பிஸ்மில்லா. அதாவது 49ல 10. ஆமா, அசலான குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு உபதலைப்பு. நம்பிக்கையாளர்கள் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ஆவர். அவர்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள் நீங்கள் சமாதானம் பேணவும் மேலும் அல்லாஹ் மீது பக்தி கொள்ளவும் வேண்டும், நீங்கள் கருணை அடையும் பொருட்டு. அதனால இந்த நம்பர் ஞாபகம் இருக்கிறது வந்து விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்து வேற யாருக்காவது நான் சொன்ன சொல்லுங்க. அப்துல் கஃபூர். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். சொல்லுங்கண்ணே. இப்பதான் ஓபன் பண்றேன்னா ஒன்னு கேட்கல. இப்பதான் ஓபன் பண்றேன் இன்ஷால்லா. அப்படியா? சரி ஓகே. சரி ஓகே இன்ஷா அல்லாஹ். இப்ப நான் சொல்றது விஷயம் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அடுத்ததுக்கு போலாம். நம்ம இப்போ ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது நம்ம காட்டிக்கிறதுக்காக, யார்ட்டையும் காட்டிக்கிறதுக்காக எந்த செயல்பாடோ எந்த சொல்லோ எந்த நினைப்போ இல்லாம இருக்கணும். நம்மளை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்ம எப்பவுமே கவலைப்படக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த நினைப்பாங்க நம்மளை பத்தி. நம்ம எது செஞ்சாலும் சரி, எது சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. அதனால அதுக்கு நம்ம முக்கியத்துவமே கொடுக்க கூடாது. அல்லாஹ் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம செயல்பாடுகள் வந்து அல்லாவின் புறத்துல நன்மையா வர வைக்கப்படுமா, இல்ல அல்லாஹ் தடுத்ததை நம்ம செஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். வேற எதை பத்தி நம்ம எப்பவுமே கவலையே படக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டவர்கள் அவங்க அச்சப்படவும் மாட்டாங்க, துக்கப்படவும் மாட்டாங்க அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ். அடுத்த விஷயம் என்ன பார்த்துருக்கோம் சொல்லுங்க. அடுத்தது 31:18 எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, காட்டிக்கொள்ளும் ஆணவக்காரர்களை எல்லாம் நேசிப்பதில்லை. இது போன வாட்டி நீங்க சொன்னீங்களா தமீம்? லாஸ்ட் டைம் நம்ம ஒரு 2-3 வாரத்துக்கு. ஆமா, 31 படிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்களை நீ ஆணவத்தோடு நடத்த வேண்டாம், அன்றி பெருமையாக பூமியை சுற்றி திரியும் வேண்டாம். காட்டிக்கொள்ளும் ஆணவக்காரர்களை கடவுள் நேசிப்பதில்லை. இது வந்து அல்லாஹ்வுடைய அந்த ஆணவம்னா என்ன அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, மாஷா அல்லாஹ், நம்ம அந்த மாதிரி செயல்பாடுகள் அல்லாஹ் நம்ம பாதுகாத்துருவாங்க. அதாவது நம்மளை விட எல்லா வகையிலையும், அதிகாரத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ இல்லட்ட வந்து ஏதாவது அந்தஸ்துலயோ ஏதோ ஒரு விஷயத்துல கூட குறையன்னு நம்ம ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட காட்டிக்கிறதுக்காக ஒருத்தர் அடக்குமுறை பண்றது, இல்ல அதிகாரம் பண்றது, இல்ல தரக்குறைவா பேசுறது, இல்ல குத்தி காட்டுறது, இப்படி பல விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். வேற யாருக்காவது ஏதாவது வசனம் இருந்தா சொல்லுங்க. நான் அடுத்த இன்னொரு விஷயத்துக்கு போறேன். இது ஏற்கனவே பார்த்ததுதான், திருப்பி ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான். அப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம வந்து மாற்றம்ங்கிறது வந்து எப்பவுமே மாறாத ஒரு விஷயம். புதுசா நம்ம பார்த்தோம்னா பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் மாறிடுச்சு. அந்த காலத்துல மாறி இப்ப இல்ல, அந்த காலத்தை மாறி இப்ப பிள்ளைங்க இல்ல, இந்த காலத்துல மாறி விஷயங்கள் இல்ல, பொழுதுபோக்கு இல்ல, படிப்பு இல்ல, எல்லாமே மாறி போச்சு. ரொம்ப அட்வான்ஸ் ஆகி போயிடுச்சு. ஏன்னா நம்ம இப்ப வந்து கம்ப்யூட்டர் காலத்துல இருக்கோம். நல்லா தான் இருக்கு பாருங்க. 24/5/6 என்ன சொல்லுதுன்னா, யாரு வருந்தி திருந்தலையோ, அப்போ கடந்த காலத்துல உள்ள விஷயங்களை நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமே இருக்காது. அதாவது இப்போ இந்த குரானை கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட சேர்க்கறதுக்கு கூட இப்போ உள்ள இந்த வலைதளத்தை பயன்படுத்தி, நான் எதையும் சொன்னேன் ஏற்கனவே, நம்மள ஒரு குரூப் போன இதுல இருந்து ஒரு குழு இதை பத்தி யோசிச்சுட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நிறைய வலைதளம் மூலியமா இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஞானத்துடனும் 16வது அத்தியாயத்தின் 125வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஞானத்துடனும் கனிவான உபதேசத்துடனும் உம்முடைய இரட்சகருடைய பாதையில நான் படிச்சிருந்த அந்த வசனத்தை, ஞானத்துடன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர், இந்த அல்லாஹ்வின் தூது செய்தியை பரப்புவது எவ்வாறு வந்து உலகம் அந்த காலத்துல இப்ப நம்ம அந்த சப்மிஷனுக்கு வந்த புதுசுல நம்ம என்ன பண்ணோம்னா, புதிய நினைவூட்டல் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஆரம்பிச்சு இந்த குரான்ல சொன்ன அந்த அப்பண்டிஸ் கருத்துக்கள், நசாத் சொன்ன விஷயங்கள், இது எல்லாத்தையும் அதுல தான் நிறைய பேர் அந்த புத்தகத்தை பார்த்து படிச்சு வந்தவங்க, இந்த சப்மிஷனுக்கு வந்தவங்க நிறைய பேர்.
வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறது, சுவர் விளம்பரம் எழுதி போடுறது, புத்தகத்துல எழுதுனது, கட்டுரைகள் எழுதுனது, பாக்குற ஆள்கிட்டெல்லாம் நம்ம வந்து பார்த்துனது, பேசுனது, இதெல்லாம் நிறைய. எங்களுக்கெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து சொல்ல போய் தான் எங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இந்த அல்லாஹ் மட்டும் அப்படின்னு நீங்க வந்தோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட சொல்லியிருப்பாங்க. அப்ப நமக்கு அல்லாஹ் அருள் செஞ்சுட்டாங்க. அதை ஏத்துக்கிறதுக்கும் அல்லாஹ் மட்டும்னு பரிபூரணமா நம்புறதுக்கும் இந்த வழியிலேயே தொடர்ந்து இருக்கிறதுக்கும் அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து 6வது அத்தியாயத்துல 19வது வசனம்னு நினைக்கிறேன். யார் யாரையெல்லாம் இது சென்றடையுதோ அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய சமுதாயமாக மாறட்டும்னு அல்லாஹ் சொல்றாங்க. 6வது அத்தியாயத்தின் 19வது வசனத்துல எவருடைய சாட்சியம் மிகப்பெரியது கூறுவீராக? அல்லாஹ்வுடையது. உங்களுக்கும் மேலும் இது சென்று அடைகின்ற எவருக்கும் பிரச்சாரம் செய்வதற்காக இந்த குர்ஆன் எனக்கு உள்ளுணர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களுக்கும், யாருக்கு? இதை படிக்கக்கூடியவங்களுக்கும், உங்களுக்கும் மேலும் இது சென்றடைகின்ற எவருக்கும், இது வந்து யார்ட்டெல்லாம் போதோ அவங்களுக்கும் பிரச்சாரம் செய்வதற்காக. பிரச்சாரம்னா என்ன? இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு முதல்ல உணரணும். இந்த குர்ஆன் எனக்கு உள்ளுணர்வு அளிக்கப்பட்டது என்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் இடையில் அவரே சாட்சியாக இருக்கின்றார். அப்ப நம்ம பிரச்சாரம் பண்ணணும். இந்த மாறிட்டு வரக்கூடிய, அதாவது இந்த உலகம் வெகு வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. விஞ்ஞான வளர்ச்சி வந்து அபரீதமா இருக்கு. நம்ம சப்மிஷன் வந்த புதுசுல உள்ள கம்ப்யூட்டரும் இப்பவும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. அப்பெல்லாம் இந்த மாதிரி செல்போன் கிடையாது, அப்பெல்லாம் இந்த மாதிரி வசதி கிடையாது. இப்ப அப்படி இல்லை. ஒரு செய்தியை நம்ம கொடுக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பல ரூபத்துல, இப்போ வந்து நிறைய ரூபத்துல இப்ப ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அது மாதிரி நிறைய விஷயம், அது மாதிரி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஏதோ ஒரு விஷயத்த, நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமா பரப்பிடுறாங்க. ஒரு சின்ன விஷயம் உடனே பெரும் காட்டு தீ மாதிரி பரவுது. அப்ப அல்லாஹ்வுடைய செய்தியை பரப்புறது நம்மளுடைய கடமை இல்லையா? அப்ப அதுக்கு நம்ம எதையாவது செஞ்சிருக்கோமா? ஏதாவது பங்களிப்பு பண்ணிருக்கோமா? நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கிறோமா? இல்ல அதுக்கு ஆர்வம் மூட்டி இருக்கோமா? அப்படிங்கறத நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் இங்க சொல்றேன். ஏன்னா உலகம் மாறிக்கிட்டே வருது. இப்ப நம்ம செல்போனே நமக்கு தெரியல, ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளோட நிறைய தெரியுது. இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்றது வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க தான் நிறைய யூஸ் பண்றாங்க. பெரிய ஆள்கள் 50 வயசு 55 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்குலாம் அதை பத்தி தெரியவே இல்லை, யூஸ் பண்றதே இல்லை. அப்போ இப்ப இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு இருக்கு. அதுக்கு நம்ம பெற்றவங்க, இல்ல பெரியவங்க, இல்ல பொறுப்பு உடையவங்க, அந்த வழிகாட்டுதலை நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம். அப்போ இதுவரைக்கும் நம்ம செய்யல அப்படின்னு சொன்னா நிச்சயமா அல்லாட்ட நம்ம அதுக்கு உதவி தேடணும். அல்லாட்ட தான் வழிகாட்டுதல் கேட்கணும். இது வந்து எப்படி அதாவது சமகாலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுமா வேண்டாமா? சேர்க்கணும்னா பாருங்க, அல்லாஹ் வந்து சூரா நூர் 24வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல அவர்கள் வருந்தி மேலும் சீர்திருந்தி கொண்டால் பின்னர் அல்லாஹ் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். இது நம்ம முதல்ல புரியணும். அதாவது எப்பவுமே பிரிவு பிரச்சனை எப்ப வருது அப்படின்னு சொன்னா புரியாததுனாலையும் ஆணவத்தினாலையும் தான் வருதுன்னு குர்ஆன் சொல்லு. இன்னைக்கு காலையில படிச்ச வசனத்துல தான் நான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நஜிபாக்கா படிக்கும்போது தான் படித்தேன். அவங்க புரிந்து கொள்ளாததுனாலதான் பிரிஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, பிரியவே மாட்டாங்க. அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா அங்க பிரிவே இல்லை. இன்னைக்கு காலையில தான் நான் கேட்டேன். அவங்க காலையில அதிகாலையில அவங்க வாசிக்கும் போது இன்னைக்கு எந்த வசனம் படிச்சாங்கன்னு பாருங்க. அதுல பாருங்க, அழகா தெரியும் அந்த வசனம். இன்னைக்கு இன்னைக்கு எந்த வசனம் படிச்சாங்கன்னா, ஒரு நிமிஷம் அதை நான் பாத்துறேன். ஒரு நிமிஷம். இன்னைக்கு அதிகாலையில ராம நஜ்மாக்கா சொல்ல முடியுமா எதுல இருந்து எங்க வரைக்கும் படிச்சீங்க? இருக்கு. இன்னைக்கு காலையில படிச்சது 59:16 இருந்து 63:2 வரைக்கும் நீங்க திருப்பி படிச்சு பாருங்க. அதுல இருக்கு ஒரு இடத்துல. புரிந்து கொள்ளாதனாலதான் அவங்க வந்து இந்த மாதிரி அதாவது தர்க்கிக்கிறாங்க, பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அவங்களுடைய பொறாமையின் காரணமா தான் பிரிஞ்சு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரியல அப்படின்னா நாம வந்து திருப்பி திருப்பி தர்க்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, எல்லாம் அல்லாவுடைய நாட்டப்படிதான் நடக்குது, அல்லாவுடைய திட்டப்படிதான் நடக்குது. நிச்சயமா இந்த செய்தியை இப்ப நம்ம அல்லாவுடைய கிருபையினால அல்லாஹ் மட்டுங்கிற வழிக்கு வந்த மாதிரி மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை இருக்கு. வராங்களா வரலையாங்கிறது நம்ம கையில கிடையாது. அதாவது இந்த செய்தியே சொல்லிக்கிட்டே இருக்கணும், அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அப்ப அதுக்கு இப்போ சமகாலத்துல உள்ள விஷயங்களை வச்சு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, அதுக்கு நம்ம பிள்ளைங்களை தயார்படுத்திட்டோமா அப்படின்னு பார்த்தா அதுக்குதான் சொன்னேன். டெய்லி குரான் படிக்க வைங்க பிள்ளைங்களை. ஒரு பக்கமாவது படிக்கணும்னு நீங்க வந்து கட்டாயப்படுத்துங்க. அல்லாஹ் வந்து இந்த மாதிரி பெற்றோர்களுடைய பொறுப்பு அப்படின்னு எந்த வசனத்துல சொல்றாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? பெற்றோர்களின் பொறுப்புன்னு 2 இடத்துல இருக்கு. ஆனா அதுல யாராவது ஒரு வசனம் சொல்லுங்க. 20வது அத்தியாயத்துல கூட இருக்கு. 20வது அத்தியாயம் 132 நினைக்கிறேன். படிங்க. அதான் கரெக்ட் தான். படிக்க முடியுமாக்கா? நான் படிக்கவா? கரெக்டா சொல்லியிருக்காங்க மீராக்கா. மாஷா அல்லாஹ். நான் படிக்கிறேன். பெற்றோர்களின் பொறுப்பு எது? அந்த குரான் வசனத்துக்கு உபதலைப்பு. தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கவும் அவ்வாறு செய்து வருவதில் உறுதியோடு தொடர்ந்திருக்கவும் குடும்பத்தாரை நீர் ஏவ வேண்டும். உம்மிடம் எந்த வாழ்வாதாரத்தையும் நாம் கேட்கவில்லை, நாம் தான் உமக்கு வழங்குகின்றோம். இறுதி வெற்றி கழிப்பு நன்னெறியாளர்களுக்கே உரியது. அப்போ பிள்ளைங்களை வந்து தொலை சொல்றது, அப்புறம் வந்துட்டு அதுல கரெக்டா செஞ்சுக்கிட்டு வராங்கிறது வந்து நம்ம பாக்குறதுக்கு நமக்கு பொறுப்பு இருக்கு. அப்ப இதை நம்ம வந்து செய்யணுமா வேண்டாமா? அப்படி செய்ய வச்சுட்டோம்னாலே திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், இல்ல படிக்கிறத கேட்க வச்சோன்னு வைங்களேன், நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் கேள்வி வந்துடும். என்ன அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒருத்தர் வந்து ஒரு ஒரு 4 பிள்ளைங்களை வச்சு ஒரு ஆலிம் வந்து கிளாஸ் எடுக்கிறார். என்ன எடுக்கிறாரு? நான் வந்து முகமது நபி வந்து ஒளியில படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பிள்ளைங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் சொல்றாரு, ஆனா அல்லாஹ் சொல்றாங்களே இந்த மாதிரி நபியை நான் இப்படி ஒளியானவரா ஆக்கி வச்சிருக்கேன், அதாவது வழிகாட்டியா ஆக்கி வச்சிருக்கேங்கிறத அப்படி சொல்றாங்க அவங்க. ஆமா ஆமா, அது குரானுக்கு அப்படி சொன்னா நம்ம யாராவது நபியை பத்தி சொன்னா கண்மூடித்தனமா சொன்னா நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. நான் இது எதுக்கு இங்க சொல்றேன்னா, இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு போடுறாங்க. நாம சரணடைந்தவர்கள் நம்ம ஒரு எல்லா பிள்ளைங்களும் இப்போ உள்ள இந்த வலைதளத்தை பயன்படுத்துவதில் சிறந்த அனுபவம் தன்னாலே அவங்களுக்கு படிக்கும் போதே அது வந்துருது, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. அது ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா வந்து வீடியோ எடிட் பண்றாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க, போட்டோ எடுத்து போடுறாங்க, டிசைன் பண்றாங்க, நிறைய பண்றாங்க. அப்ப அவங்கள வந்து இதன் பக்கமா திருப்புறதுக்கு நமக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். அதுக்கு வந்து தனியா ஒரு குழு வச்சிருக்காங்க. நம்ம சாதிக்கு, தமீமு, இன்னொன்னு யாரு அவர் பேர் என்ன பேரு, ஒரு 4-5 பேர், நிறைய பேர் அந்த குழுவில் இருக்காங்க. இல்லாதவங்க அந்த குழுவில் நம்ம வீட்டு பிள்ளைங்களை சேர்த்து விட்டு அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுல அவங்க பங்களிப்பு ஏதாவது ஒரு வகையில ஈடுபடுத்துறது. இந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய வேலையை செய்யறதுக்கு இல்லை, இதை பரப்புறதுக்கு நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில இப்ப கூட நம்ம அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். உட்காந்து இதுல 32 பேர் இதுல இருக்காங்க, எத்தனையோ பேர் இதுல கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு, பொறுப்பு. ஏன்னா குரான் சொல்லுது. இப்ப படிச்சதுல 6வது அத்தியாயத்தின் 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க. அப்புறம் 16ல 125ல சொல்றாங்க எப்படி இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லாஹ்வினுடைய அல்லாஹ்வின் தூதி செய்தியை பரப்புவது எவ்வாறு அப்படின்னா, ஞானத்துடனும் கனிவான உபதேசத்துடனும் உம்முடைய இறைவனின் பாதையை நோக்கி, உடைய இரட்சகரின் பாதையை நோக்கி நீங்கள் அழைக்க வேண்டும். இப்ப இந்த குர்ஆன் வசனத்தை நான் படிக்கிறேன், எனக்கு இந்த கட்டளை வருது. ஏன்னா இது எனக்கு தான் சொல்றாங்க அல்லாஹ் அப்படின்னு நான் எடுத்துக்கணும். யாரெல்லாம் இப்ப நம்ம படிக்க வைக்கும் போது, பிள்ளைய படிக்க வைக்கும் போது அல்லாஹ் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஞாபகம், அந்த இது வரணும். ஆமா, அல்லாஹ் நம்மளதான் சொல்றாங்க, நீ வந்து அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி நீங்கள் அழைக்க வேண்டும். மேலும் இயன்ற வரை மிகச்சிறந்த முறையில் அவர்களுடன் விவாதம் செய்யுங்கள்.
மிகச்சிறந்த முறையில் அவருடைய வழியிலிருந்து தவறியவர் யார் என்பதை உம்முடைய இரட்சகர் நன்கறிவார். மேலும் மேலும் வழி நடத்தப்பட்டவர்கள் யார் என்பதையும் அவர் நன்கறிவார். அதனால நாம இதுவரைக்கும் செய்யல அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு ஆர்வம் மூட்டல, முதல்ல ஒண்ணும் செய்ய வேண்டாம். முதல்ல எல்லாருமே இதுல போய் ஈடுபட முடியாது. முதல்ல அவங்களுக்கு நம்ம படிக்க வைக்கணும். அதான் புரிஞ்சுக்கிறது. நம்ம பிள்ளைங்களை தொடர்ந்து எப்படி தொழுகிறோமோ, எப்படி தொலை வைக்கிறத நம்ம கண்காணிக்கணுமோ, அதே மாதிரி படிக்க வைக்க, குரானை படிக்க வைக்கிறது. ஒரு வசனமா இப்ப சின்ன பிள்ளைங்க நீங்க ஆன்லைன்ல 8:15 குரான் வகுப்புல, இப்ப இதுல 32 பேர் இருக்கோம். ஆன்லைன்ல குரான் படிக்கும்போது பார்த்தா ஒரு 10-15 பேர் இருக்காங்க, 16 பேர் இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ் அகமதாபாத்ல இருந்து தமிழ் சாதிக்கு பிள்ளைங்க எல்லாம் முதல்ல ஒத்த எழுத்தா படிக்காங்க பிள்ளைங்க. இப்ப ரொம்ப அழகா சூப்பரா, அதாவது நிறைய பேருக்கு தமிழ் குரானை கொடுத்தா படிக்க வர மாட்டுக்கு. நிறைய பெரிய பெரிய ஆட்கள் நம்ம பாக்குறோம். ஒரு வசனத்தை கொடுத்து படிக்க சொன்னா தடுமாடுறாங்க. அப்ப நம்ம அது முதல்ல சாதாரணமா படிக்கிறதுக்கே ஒரு பழக்கம் வரணும். அப்படியே திரும்ப திரும்ப படிக்கும்போது அது என்ன விஷயத்த சொல்லுதுங்கிறது நமக்கு உள்வாங்குவோம். சில விஷயம் புரியலைன்னா கேள்வி கேட்போம், ஏன் அப்படின்னு. அப்படி உள்வாங்கணும், கேள்வி கேட்டா மட்டும்தான் அதை புரிய வரும். நமக்கு புரியும் போது நமக்குள்ள புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த புரியுறதுங்கிறது அடி மனசுல போய் உட்கார்றது, அடி ஆழத்துல உட்கார்றது. அது யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை. அப்ப திருப்பி 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 படிக்க வச்சா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம சொல்ல வேண்டாம், அவங்களே தொழுதுருவாங்க. அவங்களே உட்கார்ந்து அல்லாட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எது வேணாலும். அது மாதிரி ஒரு நம்பிக்கையில ஒரு சிறப்பான நிலைக்கு போயிருவாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது இதைத்தான் செய்யணும், நீ படிங்க அப்படின்னு. அப்ப இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். அந்த மாற்றம்ங்கிறது மாறாதது. உலகத்துல இன்னும் எத்தனைலாம் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. இப்ப நம்ம இந்த ஒரு 30 வருஷத்துலயே 1999, 98, 99 இருந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் கிட்ட ஆச்சு, 26 வருஷம் கிட்ட ஆச்சு. எவ்வளவோ மாற்றத்தை கண்டிருக்கோம். இன்னும் என்னமில்லாமோ மாறப்போகுது. இந்த 5-6 வருஷமா நம்ம வலைதளத்துல இந்த குரானை படிக்கிறதும், இப்ப நம்ம கூட பேசுறதும், இதெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு எல்லாருடைய அருள். அதை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தணும், அவங்களையும் இன்வால்வ் பண்ணணும். அதுக்கு நம்மளெல்லாம் தயார்படுத்திக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன். இது தொடர்பா யாராவது ஏதாவது வசனம் சொல்ல முடியுமா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், ஏதாவது இருந்தா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அதனால முதல்ல செய்ய வேண்டியது நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும் அல்லாட்ட. அதனாலதான் நம்ம வருந்தி நம்ம 47, ஏன்னா இது நம்ம மேல ஒரு கடமை. நம்ம இந்த பயான்ல சொன்னார் இல்லையா, தம்பி சொன்னாரு, நீ எந்த இன்னால் இல்லாஹி சொல்றதுக்கு யாராவது இறந்துட்டாதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஏதாவது நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சோமா, நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம், அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம், புரியுதா, இன்னா இல்லாஹி சொல்லலாம், நம்ம அல்லாட்ட தான் வரப்போறோங்கிறத ஞாபகப்படுத்தலாம். பாருங்க, அவர்கள் வருந்தி மேலும் சீர்திருந்தி கொண்டால் பின்னர் அல்லாஹ் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். 24:5, 24:6. மேலும் வேறு சாட்சிகள் எதுவுமின்றி தங்களுடைய சொந்த வாழ்க்கை துணைகளை குற்றஞ்சாட்டுபவர்களை பொறுத்தவரை அவர் உண்மையிலே அதாவது இது வேற ஒரு விஷயத்த சொன்னாலும் நான் நம்ம வருந்தி சீர்திருந்தா அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவாங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். மூணாவது நேரம். அல்லாஹ் நம்ம தெரியும், வல் அஷிர், அப்புறம் வல்லுஹா, வல்லைலி அப்படின்னு இருக்கு. வல் அஷர்னா பிற்பகல், அசர் நேரம்னு அர்த்தம். வல்லுஹாஹா லுகர், அதாவது பிற்பகல். வல்லைல் இரவு. இப்படி எல்லாம் காலத்தை அறுதிட்டு சொல்றாங்க. வல் அஷர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர்னு ஒரு அத்தியாயமே இருக்கு, 3 வசனம் தான் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அதாவது நம்ம நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது அப்படின்னா, அதுல 8 ஹவர் தூங்கிட்டோம் அப்படின்னா மிச்சம் 16 மணி நேரத்தை நம்ம எப்படி எதுக்கெல்லாம் செலவு பண்றோம், எதுக்கெல்லாம் நேரம் செலவு பண்றோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னு வைங்களேன், மாஷா அல்லாஹ், அதுதான் நம்மளுடைய எதை அல்லாவா எடுத்திருக்கோங்கிறத நமக்கு நாமே கொஸ்டின் பேப்பரும் நம்மள்டே இருக்கு, பதிலும் நம்மள்டே இருக்கு, கொஸ்டின் பேப்பரும் நம்மள்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். அதான் அந்த முழிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தை 100 பாகமா பிரிச்சு ஒரு அரை மணி நேரம், இல்ல ஒரு 1/4 மணி நேரம், இல்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம என்னென்ன செஞ்சோங்கிறத பார்த்தா இல்ல எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு நம்ம வீண் விரயம் ஆக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப நேரம் வீண் விரயமாக்குறோம். ஆனா அந்த காலம் திருப்பி வருமா அப்படின்னா நிச்சயமா வராது. அதனாலதான் சொல்றாரு வல் அஷர்,
பிற்பகலின் மீது இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்துல இருக்கிறாங்க. யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வ ஆமிலு சாலிஹாத்தி வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பி சபர். அதாவது சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொரு செய்து காண்பித்து உபதேசிப்பவர்களை தவிர மற்ற எல்லோரும் நஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. நம்பிக்கை கொண்டு நன்னறியானதொரு வாழ்வு நடத்தி உண்மையை ஆதரிக்குமாறு, சத்தியத்தை ஆதரிக்குமாறு ஒருவரை ஒருவர் தூண்டிக்கொண்டு, எக்ஸாட் ஒன் அனதர், தூண்டிக்கொண்டு உறுதிப்பாட்டுடன் இருக்குமாறு ஒருவரை ஒருவர் தூண்டிக்கொண்டும் இருப்பவர்களை தவிர மற்ற எல்லாருமே நஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நம்ம நம்மளுடைய விஷயத்த நம்ம ஒரு வாட்டி மறுபரிசு டெய்லி பார்க்கலாம். இன்னைக்கு பூரா என்ன செஞ்சோம் அதுலயே நம்ம டிக் அடிக்கலாம். நீங்க ஒரு பிராக்டிஸ் மாதிரி இத ஒரு நோட் புக்கு பேனா வச்சுக்கிட்டு சும்மா ஒரு வாரத்துக்கு நம்ம என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்னு எழுதிட்டு இது இது உபயோகமான விஷயம்தானா அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம எப்ப, அதாவது இந்த 68வது அத்தியாயத்துல சொல்றாங்க இல்லையா, பேனா அவர்கள் எழுதுவற்றின் மீது அது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது நீங்க எழுதி பார்த்தா தான் தெரியும். எழுதி பார்த்துட்டோம், அதாவது பேனாவும் மேலும் அவர்கள் இம்மக்கள் எழுதுபவையும் உம்முடைய இறைவனிடமிருந்து மகத்தானதொரு அருட்கொடையை நீர் அடைந்து விட்டீர், நீர் கிறுக்கர் அல்ல. சொல்லாம பாருங்க, நன்கு தகுதியானது ஒரு பிரதிபலனை நீர் அடைந்து விட்டீர். எழுதி பார்க்கறதுனால இன்னைக்கு பூரா என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத எழுதி பாருங்க, எவ்வளவு நேரம் கிடைக்கும் நமக்கு, எவ்வளவு நேரம் மிச்சம், எவ்வளவு வேலைகள் செய்ய முடியும், எவ்வளவு உருப்படியான வேலை செய்ய முடியும், எவ்வளவு வீண் வேலையை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும். அதனால காலத்தின் மீது, அப்போ காலம் நம்ம இப்ப காலத்துக்கு மரியாதை கொடுக்கலன்னா நமக்கு காலம் மரியாதையே கொடுக்காது. அது இது நம்ம உணர்ந்து பார்த்தா தான் அதை புரிய முடியும். என்ன நம்ம நாளைக்கு இருப்போம்னு யாராவது அறுதிட்டு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இந்த பாருங்க, இந்த மழை வந்துச்சு, எத்தனையோ பேர் இந்த ஒரு வாரத்திலேயே நமக்கு தெரிஞ்ச இந்த மழையினால ஆயிரக்கணக்கான பேர் உலகம் முழுவதும், இந்தோனேஷியால, ஸ்ரீலங்கால, நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பேர் உயிரிழந்திருக்காங்க, ஏகப்பட்ட பேரை காணோம். அறுதிட்டு சொல்ல முடியாது நாளைக்கு இருப்போமான்னு, எத்தனை வருஷம் இருப்போம்னு சொல்லி. ஆனா இருக்கிற காலத்தை மதிச்சு அத அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஒரு நேமத்து அப்படின்னு நினைச்சு, பெரிய அருள்படை, பெரிய பாக்கியம் நமக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை உபயோகபரமா பயன்படுத்தி நல்ல வார்த்தை பேசி அதாவது நான் உங்களுக்கு வழங்கினதுல இருந்து நீங்க செலவு செய்யுங்கன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம காசு பணம் தான் செலவு பண்ணுங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனா நல்ல வார்த்தை சொன்னாலே அதுவே பெரிய ஒரு ஆறுதலான வார்த்தை, நல்ல வார்த்தை சொன்னாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால அந்த நேரத்தை, நம்மளும் நேரத்தை வீணடிக்க கூடாது, மற்றவங்க வீணடிக்கிறதுக்கு நம்ம காரணமாவும் ஆயிடக்கூடாது. அதனால அது நேரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ் இந்த மாதிரி இதை உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் அறுதிட்டு சொல்றாங்க. வல் அஸ்ர்ன்னு சொல்றாங்க, வல் லைல்னு சொல்றாங்க, வல்லுஹாஹான்னு சொல்றாங்க, வல் ஃபஜ்ர்ன்னு சொல்றாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நம்ம நேரத்துக்கு மரியாதை கொடுக்கலன்னா நேரம் நமக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிரும், நமக்கு கிடைக்காது. ஒரு வாழ்நாள் முழுவதுமான கால அவகாசத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு நல்லா கேட்கிறாங்க. அதனால நம்ம அல்லாவின் பக்கம் முற்றிலும் திரும்பக்கூடிய, அல்லாஹ் ஏவனது எது, திருப்பி திருப்பி சொல்றதுதான். அல்லாவுக்கு நாம பயந்து கடமைகளை செய்யறோமா, அல்லாஹ் மீது உள்ள விருப்பத்தின் காரணமாக, அல்லாஹ் மேல உள்ள அன்பின் காரணமாக, அல்லாஹ் நமக்கு உலகத்தையும் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்கிற அடிப்படையில நல்ல காரியங்கள் செய்யறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 விஷயத்தை நான் சொன்ன, இந்த 3 விஷயத்துக்கும் வேற ஏதாவது குர்ஆன் வசனங்கள் இருந்தா கூட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நான் கேட்கிறேன். இன்னைக்கு தமீம், ரஹமத்தக்கா, இன்னும் யாரெல்லாம் சொன்னீங்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.